அனைவருக்கும் வணக்கம். தர்பூசணியில் சேர்க்கக்கூடிய செயற்கை நிறமி நமக்கு உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சமீப காலமாக நம்ம அதை பற்றின ஒரு விழிப்புணர்வில் இருக்கிறோம். அதை இப்படியெல்லாம் கண்டறிஞ்சோம் அப்படின்னா அதில் இந்த நிறமி கலந்துருக்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அது நமக்கு உடலுக்கு தீங்கு தெரிவிக்கக்கூடியது, நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இன்றைக்கி இருக்குது. அதை சமூகத்தில் இப்போ நம்ம ஊடகங்கள் வழியாக அதை கண்டுக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் தான் தர்பூசணியில் பிரச்சனையா, இல்லை இதை தாண்டி வேறு என்ன, இதை விட பெரிய பிரச்சனை எது இருக்குதா, அதை நம்ம இவ்வளோ நேரம் கவனிச்சிருக்கோமா, கவனிக்க மறந்துட்டோமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஒரு உணவுப் பொருள் உற்பத்தி ஆகணும்னா அடிப்படையில் விதை தேவை. அந்த விதையை கொண்டு விளைவிக்கக்கூடிய உணவுப் பொருள் ஒரு காயாவோ கனியாவோ தானியமாகவோ பழமாகவோ மாறி நம்ம அதை நுகர்ந்துக்கிறோம். அந்த விதை இருக்குல்ல, அந்த விதை மரபணு மாற்றம் செய்யப்படாத விதைகளாக இருக்கணும், அந்த மண்ணுக்கேற்ற விதைகளாக இருக்கணும். அந்த பட்சத்தில் தான் அந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களுக்கு நலம் தரக்கூடிய வகையில் இந்த விதையிலேருந்து கிடைக்கக்கூடிய வெளிப்பொருள் அமையும். மரபணு மாற்றம் செய்யப்பட்டோ இல்லை இங்கோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு ஆய்வகத்தில் கலப்படம் செய்யப்பட்ட விதையை நம்ம காலமாக பயன்படுத்திட்டு வரோம் அப்படின்னா அதில் நமக்கு ஒரு மரபணு சார்ந்த பாதிப்புகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி ஒரு விதை மண்ணில் விளைய வைக்கிறோம். அந்த விளையும் பொழுது அந்த வளர்ச்சிக்காக அதோட பலனை நம்ம அனுபவிக்கணுங்கிறதுக்காக நம்ம அதுக்கு கொடுக்கக்கூடிய ஊட்டப்பொருட்கள் நம்ம நீர் மட்டும் தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி பூச்சிக்கொல்லி மருந்துகள், ரசாயன உரங்கள், இந்த மாதிரியான பலதரப்பட்ட நஞ்சுகளை அதுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த நஞ்செலாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த நஞ்சை உட்கொண்டு தான் அந்த தாவரம் வளருது. அந்த தாவரத்தின் மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடிய காயோ கனியோ கீரையோ பழங்களோ நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். அந்த நஞ்சோட அளவு அந்த நஞ்சை கொண்டு வளரக்கூடிய தாவரத்தில் விளைபொருளில் அந்த நஞ்சு இல்லாமலாம் போயிடும். அந்த நஞ்சோட பாதிப்பு நமக்கு இல்லாமலாம் போயிடும். இப்போ நம்ம தர்பூசணியில் அந்த நிறமிக்காக பயப்படுற நம்ம, அது விளையக்கூடிய இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்டதா, இல்லை மரபணு மாற்றம் செய்யப்படாத விதைகளா, இல்லை நாட்டு ரக தர்பூசணியா, இல்லை மண்ணுக்கேற்ற பழங்களா அப்படிங்கிறதுல எந்த கவனமும் செலுத்தாமல் இந்த சேர்க்கக்கூடிய நிறமி மேலே மட்டும் கவனம் செலுத்துறது அப்படிங்கிறது அழிவோட கடைசி விளிம்பை மட்டும் எடுத்துகிட்டு மீதி நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்காக நான் இதை கவனிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக போக்கில் சொல்ல வரல. இதை கவனிக்கிற அளவுக்கு நம்ம கவனம் செலுத்தக்கூடிய நம்மளே தான் அதை சார்ந்து முழுமையாக கவனம் செலுத்தணும். தர்பூசணி மட்டுமல்ல, அதை தாண்டி இருக்கக்கூடிய எல்லா உணவுப் பொருட்களிலுமே நமக்கு இந்த கவனம் தேவை. அந்த உணவுப் பொருள் அதோட மூலம் என்ன, அது எந்த வகையில் உற்பத்தி செய்யப்பட்டது, அது எந்த இடத்துல உற்பத்தி செய்யப்பட்டது, இதையெல்லாம் நம்ம அறிஞ்சு வைத்துக்கிறது ரொம்ப நல்லது. மண்ணுக்கேற்ற உணவு தான் இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களுக்கு நலம் பயக்கக்கூடியதாக அமையக்கூடியது. நம்ம இந்த விழிப்புணர்வோடு சேர்த்து நமக்கு நம்மையும் நம்ம சந்ததியும் நம்ம பிள்ளைகளையும் நம்மளையும் நலமோடு வைத்துக்கிறதுக்கும் அந்த நலமான சமூகத்தை உருவாக்குவதற்கு நஞ்சில்லா உணவு மிக முக்கியமான ஒன்று. இந்த நம்ம உணவுப் பொருள், நம்ம உடல் நம்ம உணவால் தான் உடல் கட்டமைக்கப்படுகிறது. அந்த உணவு எவ்வளவு சரியானதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமது உடலானது திறன்மிக்கதாக இருக்கும். திறனற்ற உடலுக்காக நாம் தேடி அலைய தேவையில்லை. திறனான உடலை பெறுவதற்கு அதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். எந்த வகையில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சரியான உணவுகளை, நஞ்சில்லா உணவுகள், மரபு உணவுகளை நம்ம எடுத்துக்க முடியும். நல்ல ஒரு வாழ்க்கை முறையை வாழ முடியும். மன அழுத்தம், மனப்பதற்றம் இல்லாத மிக மென்மையான எளிமையான வாழ்வை நோக்கி நம்மளால் எந்தளவுக்கு எந்த பொருளாதார நிலையிலும் வாழக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இருக்குது அப்படின்னா அது மிக உயர்வான ஒன்று. அந்த பக்குவ நிலைகளை மட்டும் பேணி பாதுகாத்து நல்ல உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்து வந்தோம் அப்படின்னா நம்மளோட உடலாக இருக்கட்டும், மனமாக இருக்கட்டும், எந்த சிக்கல்களிலும் சீரழிகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எப்பொழுதும் ஒரு மேன்மையான மனம், திறன்மிக்க உடல், மகிழ்வான சந்தோஷமான வாழ்க்கை தான் நமக்கு அமைவிருக்கிறது. அதனால் நம்ம உணவுப் பொருட்கள் மீது அக்கறை செலுத்துறத, நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள்
எந்த அளவுக்கு சரியாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், பழங்கள் எது உணவுப் பொருளாக இருந்தாலும் நஞ்சில்லாத உணவாக இருக்குதா அப்படிங்கிற முக்கியத்துவம் செலுத்தணும். அவங்களுக்கு அடிப்படையில் அவங்களுக்கு பசி இருக்குதா அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். தேவையில்லாமல் ஒரு பொருளை கொண்டு போய் போடுறது குப்பையில் போடுறது சமம். தேவையறிந்து அந்த இடத்துல அந்த பொருளுக்கான தேவை இருக்கும் பட்சத்தில் அந்த உணவை எடுத்துக்கிறது தான் மிக சிறப்பாக அமையும். நல்ல உடலும் மனமும் உயர்வான மனிதனின் குணங்களாக அமைகிறது. நன்றி.